சென்னையில் கடந்த 5 நாட்களில் தனியே வசித்த 2 பெண்கள் கொல்லப்பட்டதை அடுத்து மூத்த குடிமக்கள் மற்றும் தனியாக வசிப்பவர்கள் பற்றி காவல்துறை சார்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தகவலை சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாடகைக்கு குடியிருப்பவர்கள் பற்றி சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு தெரியப்படுத்த வீட்டு உரிமையாளர்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை நகரில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் தனியாக வசிப்பவர்கள் பற்றி தீவிரமாக கணக்கெடுப்பு நடத்தி வருவதுடன் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இருசக்கர வாகன பீட் காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி சென்னையில் உள்ள 532 பீட் காவலர்களும் தினமும் குறைந்தபட்சம் 10 பேரை சந்தித்து பாதுகாப்பு குறித்து கேட்டறிய உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் இத்தகைய கணக்கெடுப்பு கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற போது 8965 முதியோர்கள் மற்றும் தனியே வசிப்பவர்கள் இருப்பது தெரிய வந்தது. 2 ஆண்டுகளாக கணக்கெடுப்பு முறையாக நடைபெறாத நிலையில் தற்போது இதுவரை நடைபெற்ற கணக்கெடுப்பின்படி சென்னையில் 4600 முதியோர் மற்றும் தனியே வசிப்பவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. வந்து ஏன் கூப்பிட்ட என்னன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்வேன் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இது இப்போ நேற்று முந்தானேற்று இவங்க இருந்தாங்க. இப்பவும் தொடர்ந்து வர்றாங்க, பாதுகாக்கிறாங்க, கையெழுத்து போடுறாங்க, அம்மாட்ட பேசிட்டு போவாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் அம்மா உதவி எதுவும் செய்யணுமான்னு கேட்பாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லபடியாக செஞ்சிட்ருக்கோங்க. எது உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் செய்கிறோம்னாங்க. காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே எப்போது ஒரு தடவை வந்துடுவாங்க. வரும்போதே அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டீங்களா அப்படிம்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாரும் சொந்தக்காரங்களை தான் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்நிய ஒருத்தர் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க. இது ஒரு சகோதரர் வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு வரும் எப்போவுமே.